Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Govinda Nama Sankirtanam Govinda Govinda. Sadgurunatha Maharaj Ki Jai. Namo Namah Sadgurubhyo Namo Namah. Namo Namah Sadgurubhyo Namo Namah. Jnana Vairagya Sambhurnan Hari Bhakti Parayanan Purvacharyanaham Vande Sampradaya Pravartakan Bhagavannama Samrajya Lakshmi Sarvasva Vigraham Srimad Bodhendra Yogindra Deshikendra Mupasmahe Kalikalotitam Dharmam Nama Sankirtanatmakam Nirnetum Avatirnam Tam Premikam Sadgurum Bhaje. Premikam Sadgurum Bhaje. Parasharya Vachasarojamamalam Gidartha Gandhotkadam Nanakyana Kekesaram Harikatha Sambodhana Bodhitam Loke Sajjana Shatpadairaharaha Pepiyamanam Mudam Bhuyad Bharata Pankajam Kalimala Pradhvamsina Shreyase. Namostu Te Vyasa Vishala Buddhe Pullara Bindayata Patra Netram Yena Tvaya Bharata Taila Purnaha Prajvalito Jnanamaya Pradipaham Jayati Parasarasunuhu Satyavadi Hridayanandano Vyasaham Yasyasya Kamalagalitam Vangmayamamridam Jagat Pibadi Ataturvadano Brahma Vibahuraparo Hari Apalalochana Shambhu Bhagavan Badarayanaha Abhrashyama Pingajara Bhagalabaham Pramshurdandi Krishnamragatvat Paridanaham Sakshalokan Pavayamana Kavi Mukyaham Parasharya Parvasurupam Vivarnotu Achaturvadano Brahma Vibahuraparo Harihi Apalalochana Shambhu Bhagavan Badarayana. Sarvatra Govinda Nama Sankirtanam Govinda Govinda. Sadgurunatha Maharaj Ki Jai. பாரத தேசத்தினுடைய ஒரு பெரிய பாக்கியம் அநேகம் சந்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறார்கள். அந்த சந்துக்கள் எல்லோருமே ஒரே வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான உத்தமமான குரு யார் அப்படின்னு கேட்டால் அது வியாச பகவான். மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு சம்பாவனை அப்படின்னு கொடுக்கக்கூடியது மகாபாரதம். இது லோகம் பூரா அங்கீகரிக்கப்படுகின்றது. வேதத்தினுடைய சாரமாக தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு 4 புருஷார்த்தங்களை கொண்டு இது இயற்றினதுனால வேதசாரம். மனிதனுடைய வாழ்க்கையில்
எந்தெந்த மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்கோ அவைகளுக்கெல்லாம் விலை உயர்ந்ததான உபதேசங்களை மகாபாரதம் நமக்காக தருகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் ஆத்தியாத்மிகமான சிந்தனையிலும் தரிசனத்திலையும் வாழ்க்கையிலும் மகாபாரதம் அதனுடைய உண்மையான பெருமையான அதுவும் மகத்தரமான ஒரு சம்பாவனையை கொடுக்கிறது. அப்படிங்கிறது இது லோகத்தினுடைய ஆதரவு பெறுவதற்காக ஒரு முக்கியமாக காரணமாக அமைகிறது. வாழ்க்கையை அதனுடைய சமக்கிரமான ஆழத்திலையும் வியாப்தியிலையும் அதை படித்து சமஸ்த பிரபஞ்சத்தினுடைய சத்தை அப்படிங்கிறது ஒரே ஒரு வஸ்து ஏகாத்ம பாவம் அப்படிங்கிறது. அதை தபஸ்வாத்தியாய நிரதம்னு வால்மீகி ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுபோல் ஒரு தபஸ்வாத்தியாய நிரதமான வாழ்க்கையை ஒருவன் தன்னுடைய அனுபவத்தில் கொள்ளுவானாகில் பாரத தேசத்தில் வாழ்ந்ததான பலவேறு ரிஷிகள் அவர்களெல்லாம் பிரயத்னம் பண்ணினதான அந்த ஒரு பிரயத்னம் நாமளும் பண்ணுறோம்னு ஆயிடும். அதில் சிறந்த பிரயத்னம் யார் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அது ஜெயத்தை கொடுக்கறது. யார் இந்த விஷயத்தில் தேறி பகவத் சம்பந்தமான அந்த வாழ்க்கையை நடத்துகிறார்களோ மகனீயமான ஒரு வாழ்க்கை இல்லை ஜீவிதத்தில் ஒரு ஆதர்சம் அப்படிங்கிறது பெற்றுக்கொண்டு நடத்துகிறார்களோ அவர்கள் தன்யாத்மர்கள். மற்றவர்களையும் அவர்கள் அதே வாழ்க்கைக்கு பிரேரணை பண்ணுவார்கள் அப்படிங்கிறது இன்றைய பரியந்தம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்மளுடைய மனித வாழ்க்கைங்கிறது இப்படி பலவிதமான விஷயங்களை கொண்டிருக்கு. மகாபாரதம் வேதங்களுடைய ரகசியம், வேதங்களுடைய விஸ்தாரமான வியாக்கியானம், உபனிஷதங்களுடைய சம்பூர்ணமான சாரம், இதிகாச புராணங்களுடைய உன்மேஷ நிமேஷம் அப்படின்னே சொல்லலாம். சாதுர்வர்ணத்தினுடைய விதானம், புராணங்களுடைய அந்த உபதேசம் சாரங்கிறது என்னங்கிறது, நட்சத்திரம் கிரகங்கள் அப்படின்னு அவைகளுடையதான பரிமாணங்கள், நியாய விஷயங்கள், சிக்ஷை, சிகிச்சா, தான விஷயங்கள், பாசுபதம் அப்படிங்கிறதான ஒரு விஷயம், அதானது அந்தர்யாமியினுடைய பெருமை அப்படின்னு இதை விளக்கி சொல்லுவார்கள். தீர்த்தங்களுடையதான பெருமை, புண்ணிய தேச என்னென்ன இருக்கின்றதோ அந்த புண்ணிய தேசங்களுடைய பெருமை, நதிகளுடைய பெருமை, பலவேறு பர்வதங்களை பற்றி எல்லாம் சொல்கிறார். பலவிதமான காடுகளை பற்றி சொல்கிறார். பலவிதமான சமுத்திரங்களை பற்றி எல்லாம் சொல்கிறார். இப்படின்னு மகாபாரதம் மகாகாவியம், இதிகாசம் அப்படின்னு அமைகிறது. கூடார்த்தமான விஷயங்களெல்லாம் இதில் பார்க்கப்படுகின்றது. ஞான விஞ்ஞான சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடியதான உத்தமமான தர்ம கிரந்தம். இந்த கிரந்தத்திலேயே நமக்கு ராஜநீதியை கண்டறியலாம். இன்றைய அரசியல் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் எப்படி அரசியலை நடத்தணும், எப்படி தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ராஜநீதியை கற்றுக்கொள்ளலாம். கர்மயோகத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். பக்தி சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளலாம். அத்தியாத்ம சாஸ்திர விஷயங்களை எல்லாம் படிக்கலாம். இப்படி சர்வார்த்த சாதகமான, சர்வசாஸ்திர சங்கிரகமான, எல்லாத்துக்கும் மேலான ஒரு மகத்துவமுடையதான ஒரு உத்தம கிரந்தம், அத்விதீயமான கிரந்தம்.
அப்பேற்பட்டதான அந்த கிரந்தங்கிறது நமக்கு மகாபாரதமாக அமைகின்றது. இதில் நமக்கு காட்டக்கூடியது பகவான் ஏகன், அத்விதீயன், சர்வஜன், சர்வசக்தன், சர்வலோகேஸ்வரன், அதிந்தியானந்த குணகண சம்பன்னமான ஒரு உருவமுடையவன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரி, விசித்திரமான லீலைகள் பண்ணக்கூடியவன். பகவானும் பக்திமான் அப்படின்னு தன்னை காட்டிக்கிறார். அந்த அழகு பக்த சர்வஸ்வம், நிகில ரசாமிருத சிந்து, ஆனந்த பிரேமத்துக்கும் ஆதாரமாக பகவான் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் இங்கே பிரேம கன விக்கிரகனாக இருக்கிறார், சச்சிதானந்த கனனாக இருக்கிறார். வாசுதேவன் அப்படின்னு அழைக்கப்படுறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பெயர்பட்டதான குணங்கள் கௌரவங்கள் மதுரமான வார்த்தைகளாக வியாச முனிவர் நமக்கு அதை பாடித்தருகிறார். இதனுடைய பெருமை அபாரமானது. பெயர்பட்டதான உத்தம கிரந்தம் நமக்கு பாரதம் பஞ்சமோ வேதஹா அப்படின்னு தரார். இதை நம்ம கொடுக்கும் பொழுதே விசாரமான 1,00,000 கிரந்தமாக கொடுக்கிறார். இந்த கிரந்தங்கிறது பகவத் கிருபையினாலே நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு தெரியாது. பல பேர் கிட்டத்தட்ட இப்போ கிடைக்கக்கூடியதான சம்ஸ்கரணத்தில் 1,00,000க்கும் மேலான ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் பாரதிய பாடம்னு கிட்டத்தட்ட 86,600 ஸ்லோகங்கள் கொடுக்குறார். அதே போல் தாக்ஷிணாத்திய பாடம்னு 6,584 ஸ்லோகம் கொடுக்குறார். உவாசங்கிற சங்கியை கிட்டத்தட்ட 7,032 இப்படின்னு நமக்கு இது பலவிதமான சங்கியைகளாக கொடுக்கப்படுறது. இந்த விசாலமான கிரந்தம் இதை ப்ரூஃப் பார்க்கறதே பெரிய விஷயம், படிக்கிறதே பெரிய விஷயம். அப்பேற்பட்டதான கிரந்தம் இன்றைக்கும் சுலபமாக கிடைக்கிறது. ஆனால் என்னாச்சு, நம்ம சமூகத்தில் மகாபாரதம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை பரப்பினார்கள். ஏன்னா மகாபாரதம் படித்தா அவனுக்கு வேதத்தினுடைய சாரம் தெரிஞ்சிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளிடத்தில் அபத்தமான விஷயங்களை பரப்பி இந்த மகாபாரதத்தை நம்மளிடத்துலேருந்தே இதை விலக்கி வச்சார்கள் அப்படின்னே சொல்லணும். உத்தமமான இந்த கிரந்தத்தை முடிந்த பரியந்தம் நாம் அதை படித்து பாராயணம் பண்ணலாம். மகாபாரதம் படித்தா தான் சண்டையான, மகாபாரதம் படிக்காமலே இப்போ எத்தனை வீடுகளில் இது மாதிரியான மகாபாரதத்தை விட கேவலமான விஷயங்கள் நம்ம வீட்டில் பல வீடுகளில் நடக்கிறது. அதனால் மகாபாரதங்கிறது நமக்கு ஒரு சுவாத்தியாய நிரதமான வாழ்க்கையை கொடுக்கும். அனுபவத்தில் அது வருமாகில் நமக்கு பகவானை தெரிந்து கொள்ளலாம். இதை வாசனாபத்தமான மனதில் நாம் அது முறைப்படி சிக்ஷணம் பண்ணி சுத்தப்படுத்தி அதை விசாலப்படுத்தி அதுவும் பகவானிடத்திலேயே ஸ்திரமாக இருக்கும்படி பண்ணி அதை பலவிதத்தில் சாஸ்திர ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு லோகத்திற்கு நன்மையும் செஞ்சுண்டு நமக்கு நாமே பண்ணக்கூடியதான ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது மகாபாரத பட்டனம். உத்தமமான உபனிஷத்து, கீதை, பிரம்மசூத்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் இப்படின்னு என்னென்ன இருக்கோ இது எல்லாத்துக்கும் ஆதியாக அமைஞ்சது நமக்கு மகாபாரதம் அப்படின்னு சொல்லலாம். பிரஸ்தானத்திரயத்தினுடைய சாரம். அதனாலே மகாபாரதம் படித்தாலே பிரஸ்தானத்திரயம் படித்ததாக சொல்லப்படும். மகாபாரதம் படித்தாலே வேதங்கள் கற்றதாக சொல்லப்படும்.
மகாபாரதம் படித்தாலே 18 புராணங்கள் படித்ததாக சொல்லப்படும். இது இவ்வளவு கிரந்தம் நாம் தேடி போக தேவையில்லை. ஒரே மகாபாரதத்தை கேட்டாலே அனைத்து இதிகாசங்கள், புராணங்கள், கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் இவைகளெல்லாம் கற்ற அறிஞ்சதான ஒரு நிலை நமக்கு உண்டாகும். ரொம்ப சிரமசாத்தியமான ஒரு விஷயம். இப்படி ஒரு அடி முன் வச்சிருக்கிறேன். இது சாதாரண ஜனங்களுக்கு புரியறதுங்கிறது சிரமம். எனக்கு தெரிந்தவாறு மகாபாரத கிரந்தத்தை பரிசோதனை பண்ணி நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடியதான இந்த உத்தம கிரந்தம் கோரக்பூர் பிரஸ்லேருந்து போட்டிருக்கிறா ஹிந்தி வியாக்கியானத்தோடு. அதை எடுத்துக்கொண்டு மகாபாரதத்தினுடைய ஆசையத்தை நமக்கு புரியும்படி என்னால் முடிந்தவாறு இதை இந்த யூடியூப் சேனல் மூலமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். கதாரூபேன்னு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ அது அனைத்தும் அந்த பெருமை பூரா பகவானை சேரும். ஏதாவது தப்பு தண்டா வருமாகில் அது என்ன சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த மகாபாரதங்கிறது நமக்கு சொல்லக்கூடியதே ஸ்வதர்ம நிர்வகணம் அப்படிங்கிறது. இந்த ஸ்வதர்ம நிர்வகணத்தினால சுத்தமான மனசு, அதனால் சாதனையை பண்ணினா பரமமான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். பரம பவித்திரமான அத்தியந்தம் ஏகாகிரவுமான இந்த சாதனையை மகாபிரதிபையாக இருக்கக்கூடியதான வியாச முனிவர் ஒவ்வொரு மனுஷ மனசிலையும் பலவிதமாக அந்த மகாபாரத விஷயத்தை புகட்டி இருக்கிறார். இந்த மகாபாரதத்தில் என்ன இருக்கின்றதோ அது லோகத்தில் பார்க்கலாம், என்ன இல்லையோ அது லோகத்திலையும் பார்க்க முடியாது. எதி ஹாஸ்தி தது அந்நத்திர என் நேஹாஸ்தி ந குத்திரச்சித்து அப்படின்னு இதை வியாசரே கோஷம் பண்ணியிருக்கிறார். இதை லோகம் அங்கீகரிக்கவும் செஞ்சிருக்கு. இப்படி மனுஷ மனசை உத்தாரம் பண்ணுவதற்காக, நம்மளையெல்லாம் சிந்தனை பண்ணுவதற்காக பிரச்சோதனம் பண்ணக்கூடியது அத்தியந்தம் தர்ம சாதனைக்கு சகாயமாக இருக்கக்கூடியது. மனுஷ மனசனுடைய உத்கிருஷ்ட பாவங்களை கொடுக்கக்கூடியது, உத்கிருஷ்டமான கர்மாக்களை போஷணம் பண்ணக்கூடியது. அதையெல்லாம் பிரேரணை பண்ணி நமக்கு இந்த லோகத்தில் ஒரு மகனீயமான வாழ்க்கையை நடத்தும்படி பிரேரணை பண்ணக்கூடியது மகாபாரதம். அதனாலேயே இந்த கிரந்தத்தை பல பேர்கள் கையாண்டிருக்கிறார்கள் நமக்கு முன்னால். அதில் இப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியதான இந்த மகாபாரத கிரந்தம் விசிஷ்டமானது. நமக்கு பலவேறு விஷயங்களாக இதில் சொல்லப்படுகின்றது. இதில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். ஆதி பர்வம், சபா பர்வம், ஆரண்ய பர்வம், விராட பர்வம், உத்தியோக பர்வம், பீஷ்ம பர்வம், அதுபோல் துரோண பர்வம், கர்ண பர்வம், சல்ய பர்வம், சௌப்திக பர்வம், ஸ்திரீ பர்வம், சாந்தி பர்வம், ஆனுசாசனிக பர்வம், ஆஸ்வமேதிக பர்வம், ஆசிரமவாசிக பர்வம், மௌசல பர்வம், மகாபிரஸ்தான பர்வம், ஸ்வர்காரோகண பர்வம், இப்படின்னு பலவிதமாக 18 பர்வாக்கள் நமக்கு கொடுக்குறார். இந்த மகாபாரதம் விசாரமாக இப்படி சொல்லப்படுறது. இதனாலேயே நமக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியறது. முடிஞ்ச பரியந்தம் இந்தந்த கதைகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய சாரம் என்னன்னா, கண்ணனை பற்றி சிந்தனை பண்ணுறது. மகாபாரதம் பூரா நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு அவசரம், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. அது இன்றைய நாட்களில் சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த பொறுமை இல்லை, கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த பொறுமை இல்லை. அதனால் சகலவிதமான மகாபாரதத்தினுடைய சாரம் அப்படின்னு சொன்னால் அதுவே கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படிங்கிறது ஒரு சாரமாக எடுத்துக்கலாம். இன்னொரு சாரம்,
சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வரஜ அப்படிங்கிறதையும் எடுத்து கொள்ளலாம். இப்படி கண்ணனையே ஆசிரியிப்பது, கண்ணனுடைய உபதேசத்தை பின்பற்றுவது அப்படிங்கிறது இதை நமக்கு காட்டுறார். இந்த சம்சார வாழ்க்கை அப்படிங்கிறது நடத்தக்கூடியனதான ஒவ்வொருவர்களுக்கும் நமக்கு காட்டக்கூடியனதான விஷயம் என்ன அப்படின்னா, கீதையிலேயே சொல்லப்பட்டதான பல ஸ்லோகங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஜாமியகம் அப்படிங்கிறது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் தன்னுடைய வார்த்தையாக சொன்னது. இப்பேற்பட்டதான அந்த மகாபாரதம் படிக்கும் பொழுது நமக்கு நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடியதான கஷ்டமெல்லாம் லேசாக போயிடும். இந்த லோகத்தில் நமக்கு சுகத்தை விட துக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுவும் நம்மளால் எதுவுமே எண்ணக்கூட முடியலை. மகாபாரதத்தில் இப்படி விஸ்தாரமான பல கதைகளை சொல்லும் பொழுது எல்லாமே பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த பயத்திலையும் கண்ணன் ஆசிரியத்தோமாகில் பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிறத கூடவே ஊட்டுறார். இப்பேற்பட்டதான அந்த மகாபாரத கிரந்தம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கிறது. மகாபாரதத்தினுடைய சாரத்தை மேற்கொண்டு பார்ப்போம். முதல்ல இந்த மகாபாரதம் ஆதிபர்வாவில் நமக்கு நிறைய அத்தியாயங்கள் அப்படிங்கிறது காட்டப்படுறது. அனுக்கிரமணிக பருவம், பர்வ சங்கிரக பருவம், பௌஷ்ய பருவம், பௌலோம பருவம், ஆஸ்தீக பருவம், மேலே அம்சாவதரண பருவம், சம்பவ பருவம் இப்படின்னு விஸ்தாரமாக கொடுத்து மேலே ஜதுகிரக பருவம், ஹிடிம்பவத பருவம், பகவத பருவம், சைத்திரரத பருவம், ஸ்வயம்பர பருவம், வைவாகிக பருவம், விதுராகமன ராஜ்யலம்ப பருவம், அதுபோல் அர்ஜுன வனவாச பருவம், சுபத்ராஹரண பருவம், ஹரணாஹரண பருவம், காண்டவதாக பருவம், மயதரிசன பருவம் இப்படின்னு பல பருவங்கள் இந்த ஆதி பருவத்திலேயே இருக்குது. கிட்டத்தட்ட 235 அத்தியாயங்கள் இந்த முதல் ஆதி பருவாவிலேயே இருக்குது. இப்படி இருக்கக்கூடியதான பெரிய ஆதி பருவா. அதில் நாம் முதல்ல பார்க்கக்கூடியது ஆனுக்கிரமணிக பருவம் அப்படிங்கிறதான ஒரு பருவா. இது மகாபாரத கிரந்தத்தினுடைய உபக்கிரமம்னு சொல்லலாம். என்னென்ன மகாபாரத கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சங்கிரகம். சம்க்ஷேப ராமாயணம்னு ராமாயணத்தில் சொல்கிற மாதிரி சம்க்ஷேப பாரதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அத்தியாயத்தை நமக்கு இது கிட்டத்தட்ட 275 ஸ்லோகங்களாக கொடுக்கிறார். இந்த 275 ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகிடும். அவ்வளவு தீர்க்கமான சமயம் நமக்கு பாராயணத்துக்கு தேவைப்படுறது. இதில் மகாபாரதத்தினுடைய பெருமை, மகாபாரதம் கேட்டால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறார். பின்னால் இந்த மகாபாரத பாராயணங்கிறது அப்லோடு பண்ணப்படும். முதல்ல அதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறது எல்லாருக்கும் இப்பொழுது போட்டிருக்கிறேன். இந்த மகாபாரதத்தினுடைய சாரமாக இது அமைகின்றது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த மகாபாரத சம்பந்தமான அறிமுகத்தை பூர்த்தி பண்ணிக்கொள்கிறேன். மேலே ஒரு அத்தியாயம் பாராயணம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த.